இன்றைய தினம் 24ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை காலை 8:30 மணியிலிருந்து 1 மணி நேரமாக சைவ அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் வடமாகாண ஆளுநரை சந்தித்திருந்தோம். அந்த சந்திப்பிலே சைவ அமைப்புகளுடைய தலைவர்கள், ஆதீனங்கள், குருமார்கள், அமைப்புகளுடைய தலைவர்கள் என்று கிட்டத்தட்ட 10 பேர் பங்கு பெற்றிருந்தோம். பிரதானமாக நல்லூரிலே அமைக்கப்பட்ட அசைவ உணவகம் அதனை அந்த இடத்தில் இருந்து மூடுகின்ற அல்ல அகற்றுகின்ற ஒரு நோக்கத்திலே நல்லூர் பிரதேசம் புனிதமான பிரதேசம், அதற்குள்ளே அசைவ உணவுகள் விற்கப்படக்கூடாது, மதுபான சாலைகள் அமைக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை அவரிடம் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதனை உறுதிப்படுத்தி செய்வதன் ஊடாகத்தான் நமது பாரம்பரியங்களை, கலாச்சார மரபுரிமைகளை பேணி பாதுகாக்க முடியும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இரண்டாவது விடயமாக வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரங்களிலும் தனியார் கல்வி நிறுவனங்களை, குழு வகுப்புகளை முற்றாக நிறுத்தி 14 வயதுக்கு உட்பட்ட ஆண்டு 9 வரையிலான மாணவர்கள் அறநெறி ஆன்மீக செயற்பாடுகளிலே ஈடுபடுவதற்கு வசதியாக ஒரு நடைமுறையை வடமாகாணத்திலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் சைவ அமைப்புகள் அனைத்தும் தமிழ் சைவ பேரவையாக இன்றைய தினம் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அந்த விதத்திலே இந்த கலந்துரையாடல் மிகவும் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது. அவருடைய இது தொடர்பான நடவடிக்கைகளையும் நடைமுறைப்படுத்தல்களையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். நன்றி.